வேடசந்தூரில் தொட்டிய நாயக்கர் சமூகத்தினர் மீது தவறாக பிசிஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டம். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் அருகே உள்ள மாமரத்துப்பட்டியை சேர்ந்த பாண்டி என்ற அப்பாவு நாயக்கர் வயது 42 என்பவர் மீது வடமதுரை போலீஸ் நிலையத்தில் பிசிஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் வேடசந்தூர் ஆத்துமேட்டில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது கரூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொட்டிய நாயக்கர் சமூகத்தினர் மீது பிசிஆர் வழக்கை தவறாக பயன்படுத்தி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதில் மாநில செயற்குழு தலைவர் செல்லகாமு, 72 கிராமங்களுக்கான மந்தை நாயக்கர், கோப்பா நாயக்கர், மாநில துணை பொதுச் செயலாளர் செல்வராஜ், மாவட்ட தலைவர் லக்கணன், மாவட்ட செயற்குழு தலைவர் மகேஷ், மாவட்ட செயலாளர் காட்டுராஜா, மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் சுரேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகத்தின் சார்பில் இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை ஒன்றியத்திற்குட்பட்ட மாமரத்துப்பட்டி பாண்டி என்கின்ற அப்பாவு நாயக்கர் மீது பிசிஆர் சட்டத்தை தவறான ஒரு புகாரின் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கின்றார்கள். இது பிசிஆர் சட்டத்தை நாங்கள் வேண்டாம் என்று ஒருபோதும் சொல்லுவது கிடையாது. அந்த சட்டம் எந்த நோக்கத்திற்காக இயற்றப்பட்டதோ அந்த நோக்கத்திலே இருந்து மாறுபட்டு அந்த சட்டத்தை பயன்படுத்தி பிற சமூகத்தினரை மிரட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த